அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியத்தில் இங்கே தூதனானவன் அவரிடத்தில் இப்பொழுது நான் உனக்கு மெய்யான செய்தியை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆலயத்தை அசுசிப்படுத்தி அந்த ஆலயத்தில் பன்றியின் இரத்தத்தை தெளித்து அநேக விக்கிரகங்களை வைத்து வழிபட வைத்தவனாகிய அந்தியோக்கஸ் எப்பிபானஸ் என்பவனுடைய உயர்வுக்கு காரணமாயிருந்த சம்பவங்களே அவன் தோற்றத்தை அவனுடைய வரலாற்றை குறித்து இந்த அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக இங்கே தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அந்தியோக்கஸ் எப்பாபினஸ் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு ஒப்பிடப்படக்கூடியவனாக இருக்கிறபடினால அவனுடைய வரலாறு இந்த அதிகாரத்தில் தெளிவாக அவன் உருவாக்கத்தை குறித்து இங்கே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள் என்று தொடங்குகிறது. அதாவது காம்பிசஸ் என்று சொல்லக்கூடிய பெர்சிய ராஜா கிமு 530 522 வரையிலும், சூடோ ஸ்மெர்டிஸ் என்று சொல்லக்கூடியவர் அல்லது கௌமதா என்று அழைக்கக்கூடியவர் கிமு 522 வரையிலும், முதலாவது தரியு கிமு 522 486 வரையிலும், பின்பு செர்சஸ் அதாவது அகாஸ்வேர் என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோமே அவர் கிமு 486 465 வரையிலும் கிரேக்க நாட்டை அவர் ஆண்டு எதிர்த்து போரிட்டு பார்த்தார். 3 பெரிய ராஜாக்கள் எழுப்பினார்கள். பின்பு எழுப்பின அந்த அகாஸ்வேரு கிரேக்க நாட்டை அழிக்கும்படியாய் போரிட்டு பார்த்தான். அவனுடைய ஆட்சி பெர்சி ஆட்சி கொஞ்ச காலங்கள் நீடித்திருந்த போதிலும் கூட அங்கே பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்புவான் என்று 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது எழும்ப போகிற பராக்கிரமமுள்ள ராஜாவாகிய மகா அலெக்சாண்டரை குறித்து அவர் அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அலெக்சாண்டர் கிமு 336 323 வரையிலும் அவன் தனது அதிகாரத்தினுடைய உச்ச கட்டத்தில் அந்த நாடுகளை கைப்பற்றி ஆட்சி செய்தான். அப்படிப்பட்ட உச்ச கட்ட அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவன் திடீரென்று மரித்து போனான். அவனுடைய ராஜ்யம் அவனுடைய சந்ததிக்கு செல்லாமல் அவனது 4 தளபதிகளுக்குள்ளாக அதிபதிகளுக்குள்ளாக அவைகள் பங்கிடப்பட்டது. வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும் என்று இங்கே தானியேலில் சொல்லப்பட்டது போல 4ஆக அது வடராஜ்யமாக, தென் ராஜ்யமாக, மேற்கு ராஜ்யமாக, கிழக்கு ராஜ்யமாக அவைகள் பகுக்கப்பட்டு போனன. இங்கே வடக்கு ராஜ்யத்தையும் தெற்கு ராஜ்யத்தையும் அவர்களுக்கு இடையே இருந்த போர்களையும் குறித்து அவர்களுடைய வரலாற்றை இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து தானியேல் பேசுகிறார். தென் திசை ராஜா என்று சொல்லுகிறார். அது எகிப்தினுடைய முதலாவது டாலமி சோடர் என்பவர்தான் முதல் ராஜாவாக கிமு 323 அலெக்சாண்டர் மரித்த பின்பு 285 வரையிலும் ஆண்டார். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவனுடைய பிரபு என்று சொல்லக்கூடியவர் செலுக்கஸ் நிகேடர் என்று சொல்லக்கூடியவர். இவர் கிமு 311 280 வரையிலும் இவர் ஆட்சி செய்கிறவராக காணப்பட்டார். 11:6 தென் திசை ராஜாவின் குமாரத்தி அதாவது எகிப்தின் அந்த அரசனுடைய இதற்கு பின்பாக வந்த 2வது டாலமியினுடைய அதாவது டாலமி பிலடெல்பஸ் என்று சொல்லப்படுகிறவர் கிமு 285 246 வரையிலும் ஆட்சி செய்தார். அவளுடைய மகள் பெரெனிஸ் என்று சொல்லக்கூடிய அவளுடைய மகளை வடதிசையின் ராஜாவாகிய 2ஆம் அந்தியோக்கஸ் தியோஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு என்பவனுக்கு அவன் திருமணம் செய்து வைத்தான். கிமு 261 246 வரையிலும் ஆண்ட வடதிசையின் ராஜாவாகிய 2வது அந்தியோக்கஸ் தியோஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு அவர் திருமணம் செய்து வைக்கிறார். இவன் என்ன செய்கிறான்? அந்தியோக்கஸ் தியோஸ் இவன் லபோதிஸ் என்கிற ஒரு பெண்ணை ஏற்கனவே விவாகம் செய்து வைத்திருந்தான். அவளை விவாகரத்து செய்துவிட்டு பெரேனிஸை இவன் திருமணம் செய்கிறான். இப்போ இந்த 2வது டாலமி அவர் அதாவது பெரேனிஸினுடைய அப்பா அங்கே தென் திசை ராஜா மரித்து போகிறான். அதே சமயத்தில் பெரேனிஸையும் அந்தியோக்கஸையும் அவனது மகனையும் லபோதிஸ் விஷம் வைத்து கொன்றுவிட்டு 2வது செலுக்கஸ் என்கிறவனை அங்கே ராஜாவாக அவள் மாற்றுகிறாள். இதற்கு பழிவாங்கும்படியாக 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும்
வேர்களின் கிளையாகிய ஒருவன் நிலை நிற்பான் என்று சொல்லி பெரேனிசினுடைய சகோதரனாகிய 3வது டாலமி என்று சொல்லக்கூடிய அரசன் கிமு 246 221 வரையிலும் ஆண்டவன் அந்த சிரியாவின் மீது படையெடுத்து தமது சகோதரிக்காக அங்கே பழி வாங்குகிறான். லவோதிஸ் கொல்லப்பட்ட போது அங்கே 2ஆம் செலுக்கஸ் ஆசிய மைனரில் அவர் தலைமறைவாகிறார். மிகுந்த பொருள்களை இவன் கொள்ளையடித்து விட்டு 3வது டாலமியானவன் எகிப்துக்கு திரும்புகிறான். பின்பு சுமார் கிமு 220 2வது செலுக்கஸ் அவன் தாலமியை வெல்ல படையெடுத்து போகி அங்கே வெற்றி அடையவில்லை என்கிற காரியத்தை தான் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். எப்படி இஸ்ரவேல் தேசமானது வடக்கு இஸ்ரவேல் யூதா என பகுக்கப்பட்டதோ அதே போல கிரேக்க பேரரசானது 2ஆக பகுக்கப்பட்டு அவர்களில் தொடர்ச்சியாக வந்த அரசர்களை குறித்துத்தான் இங்கே கீழே உள்ள வசனங்கள் அவைகள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றன. அதாவது 1வது டாலமி சோடர் 11:5 சொல்லப்படக்கூடியவர் கிமு 323 285 வரையிலும் அரசு ஆளுகிறார். அந்த நேரத்தில் வடதிசை சீரியாவை செலுக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய செலுக்கஸ் நிகேடர் அவர் ஆளுகை செய்கிறார் 312 கிமு 281 வரையிலும். 2வது டாலமி பெலதல்பஸ் என்பகிறவர் தானியல் 11:6 இவர் கிமு 285 246 வரையிலும் ஆட்சி செய்கிறார். அதே டைமில் அங்கே சிரியாவை 1வது அந்தியோக்கஸ் சோடர் என்கிறவர் கிமு 281 262 வரை ஆளுகை செய்கிறார். இங்கே 3வது டாலமி எகிப்தில் இவர் யூயர் கெட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். தானியல் 11:7-8 கிமு 246 221 வரையிலும் ஆட்சி செய்கிறார். அதே டைமில் அங்கே 2வது அந்தியோக்கஸ் தியோஸ் என்கிறவர் கிமு 262 246 வரையிலும் ஆட்சி செய்கிறார். தானியல் 11:6 பார்க்கிறோம். இங்கே 4வது டாலமி பிளேபடர் என்று சொல்லக்கூடியவர் தானியல் 11ஆம் அதிகாரம் 11 15 வரையிலும் சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் கிமு 222 204 வரையிலும் இவர் ஆட்சி செய்கிறார். 3வது செலுக்கஸ் சோடர் என்று சொல்லக்கூடியவர் தானியல் 11:10 அவர் 227 223 வரையிலும் ஆட்சி செய்கிறார். அதனைத் தொடர்ந்து 5வது டாலமி எபிபானஸ் என்று சொல்லக்கூடியவர் டாலமி எபிபானஸ் தானியல் 11:17 இவர் கிமு 204 இங்கே அவர் ஆட்சி செய்கிறார். 4வது செலுக்கஸ் அவர் அங்கே கிமு 187 176 வரையிலும் ஆட்சி செய்கிறார். தானியல் 11:20 இதை குறிப்பிடுகிறது. 6ஆம் டாலமி பிளேமெடர் என்று சொல்லக்கூடியவர் தானியல் 11:25 இவர் கிமு 181 145 வரையிலும் ஆட்சி செய்கிறார். இங்கே 4வது அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸ் தோன்றுகிறான். அவனை குறித்து தான் 11வது அதிகாரம் 21 கடைசி 35 வரையிலும் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. கிமு 175 163 வரையிலும் அரசாட்சி செய்தான். 3 நாட்களுக்குள் அங்கே யூத ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை 40,000 பேரை கொன்று குவித்தவன் இவன். பன்றியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை ஆலயத்தில் தெளித்தவன். இவனுடைய வரலாற்றை இங்கே அவனுடைய ஆட்சியை குறிப்பதற்குத்தான் இத்தனை வரலாற்று உண்மைகளை இங்கே தானியேல் சொல்லுகிறான். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றிற்கு எத்தனை தலைமுறைகள் வந்தது என்று சொல்லி மத்தேயுவில் அழகாக தெளிவாக குறிப்பிடுகிறதோ அதே போல இங்கே அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸினுடைய தோற்றத்தை வரலாற்று உண்மைகளை தானியேல் இவர் கிமு 540 இந்த புத்தகத்தை எழுதினாலும் அவருக்கு பின்பாக நடக்கக்கூடிய கிமு 163 வரையிலும் ஆட்சி செய்யக்கூடிய அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸினுடைய வரலாற்றை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறார். யார் ஜெயிப்பா, யார் தோற்பா, யார் யாருக்கு பொண்ணு கொடுப்பா, யார் யாரை விஷமைத்து கொள்ளுவார்கள், யார் பலியாக்கப்படுவார்கள், எந்த அரசு வல்லமையா எழும்பும், எல்லா காரியங்களையும் பரலோக திட்டத்தின்படி தெளிவாக இங்கே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையான ஒரு தெளிவான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. அதற்கு பின்பாக 36 45 வரையிலும் இங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து இங்கே ஒரு விளக்கத்தை தானியேல் கொடுக்கிறதை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸினுடைய ஆட்சி போலதான்
அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி கடைசி நாட்கள், அந்த 7 ஆண்டுகள் இந்த உலகம் அவனுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறதே, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அந்த சின்ன கொம்பாக தோன்றின அந்த அந்தி கிறிஸ்துவை தானியேலே சொல்லுகிறாரே, சின்ன கொம்பு என்று சொல்லி, 4 கொம்புகளுக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு முளைக்கும் என்று சொல்லி, அது இந்த அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன்தான் அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பெற்றிருக்கிறான். இங்கே தானியேல் அந்தி கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களையே 36ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையிலும் எழுதி அவனுடைய முடிவையும் இங்கே தானியேல் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸினுடைய பண்புகளுடன் வருதும் இறுதி கால அரசனாகிய அந்தி கிறிஸ்து பற்றி தானியேல் தொடர்ந்து பேசுகிறார். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். அதாவது 11:35 அந்தி கிறிஸ்து தோன்றுகிறதற்கு கொஞ்சம் நாள் செல்லும். அந்தி கிறிஸ்து, அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய இடைவெளி காணப்படுகிறது அந்தி கிறிஸ்து வருகிறதற்கு. அப்படி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று விளக்குகிறார். தன்னுடைய விருப்பக்காரனாக இருப்பான், தான் விருப்பத்தையே செய்கிறவனாக இருப்பான் 11:36. தேவனிலும் பெரியவனாக்குகிறவனாக இருப்பான் 11:36. குறித்த காலம் வரை திட்டமிட்டபடி அவன் என்னென்னலாம் நினைக்கிறானோ அந்த சாதனைகளை அவன் குவிக்கக்கூடியவனாக இருப்பான். அதுவும் அதே 36ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பிதாக்களினுடைய தேவர்களை மதிக்காதவனாக, ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தாதவனாக, மதிக்காதவனாக, பெண் ஆசை அற்றவனாக இருப்பான் என்று 11:37 குறிக்கிறது. அதாவது பொதுவாக பெண்களினுடைய காதல், திருமணம், பாலுணர்வு ஆகியவற்றை விரும்பாதவனாக அவன் இருப்பான். 1 தீமோத்தேயு 4:2-3 சொல்லப்படுகிறத, விவாகம் பண்ணாதிருக்கவும் அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறத. அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவனாக அவன் இருப்பான். பெண்களின் பண்பான கருணை, இரக்கம், மென்மை ஆகியவற்றை அவனிடத்தில் பார்க்க முடியாது. ஆகவே பெண்ணினுடைய அந்த ஆசையற்றவன் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அடுத்தபடியாக தனக்கென்று ஒரு விக்கிரக தேவனை உருவாக்கக்கூடியவனாக இருப்பான். 38ஆம் வசனத்தின்படி இறுதி காலத்தில் தென் திசை அரசனாகிய எகிப்தினாலும் வடதிசை அரசனாகிய ரஷ்யாவினாலும் அவன் தாக்கப்படுவான். 11:40 ரஷ்யாவின் கோகு மாகு போரின் பின்பு பாலஸ்தீனாவையும் அவன் கைப்பற்றுவான். 11:41 பாலஸ்தீனாவை கைப்பற்றிய பின் எகிப்தையும் பணிய வைப்பான். எகிப்தில் இருக்கும் பொழுது சில திகிலடையக்கூடிய செய்திகள் அவனை வந்தடையும் என்று 11:44 பார்க்கிறோம். பின்பு மூர்க்க வெறியுடன் கொலைவாளை தூக்கி கொண்டு அவன் 11:44 பாய்ந்து செல்லுவான். அதன் பின்பு சீயோன் மலை அருகில தனது தலைமையில உலகம் முழுவதையும் ஆள அவன் முயற்சி செய்யும் பொழுது உபத்திரவ காலத்தினுடைய முடிவு அவைகள் நெருங்குகிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தோன்றி அவனை அழிப்பார். அது 11:45 அவனுடைய முடிவானது அதோடு முடிந்துவிடும். 1000 ஆண்டு ஆட்சி காலங்கள் தொடங்கிவிடும் என்று சொல்லி இங்கே தானியேல் குறிப்பிடுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 நம்ம கடைசி வரையிலும் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இங்கே அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸினுடைய வரலாறு வரிசையாக அந்த ஆட்சிகள் இடைவெளியின்றி எந்த அரசருக்கு பின்பு எந்த அரசன் என்கிற காரியத்தை கிமு 540 தாவீது எழுதி வைத்து கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் காலம் வரையிலும் எழுதி வைத்து அதற்கு பின்பாக கிறிஸ்து வெற்றி பெற்று 1000 ஆண்டு ஆட்சிகளை தொடங்குவார் என்கிற காரியத்தை தெளிவான தீர்க்க தரிசனத்தை பெற்று இங்கே தானியேல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நடந்தவைகள் அநேகம் இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நடக்க போகிற அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இனி வரப்போகிறதாக இருக்கிறது. அதற்கு இடையிலே ஒரு சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறபடியினாலே அந்த சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதல் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியமா இருக்கிறபடினால அதற்கு தகுதி பரிசுத்தன் ஒன்று மாத்திரமே. அந்த பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.